கரூரில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் புஷி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் போலீசார் வலைவீசி தேடியும் வராங்க. எனினும் பாத்தீங்கன்னா விசாரணைக்கு பயந்து அவர்கள் தலைமறைவாகவும் இருக்காங்க. அதே சமயம் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கலும் செய்திருக்காங்க. அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டிருக்காங்க. அப்போது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடக்க நிலையில் உள்ளது. மேலும் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல் குமார் ஆகியோருக்கும் தொடர்பு உள்ளது. எனவே அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என்றார். நீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் அவர்கள் 2 பேரும் காவல்துறையால் தீவிரமாக தேடப்பட்டும் வராங்க. விரைவில் அவர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல் குமார் ஆகியோர் மேல்முறையீடு செய்யலாம் என கூறப்படுகிறது. செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார கூட்டம் பெரும் துயரத்தில் முடிந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியதால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. பலர் காயமும் அடைந்திருக்காங்க. இந்த சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. இந்த நிலையில தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கு. சம்பவத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா தலைமறைவாக இருந்த இருவரும் முன்ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில மனு தாக்கலும் செய்திருக்காங்க. அவர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுல நிகழ்வு முற்றிலும் எதிர்பாராதது, துரதிர்ஷ்டவசமானதாகவும், கூட்ட நெரிசலுக்கு காரணம் போதிய காவல்துறை பாதுகாப்பு இல்லாமையே, தொண்டர்களிடம் பெண்கள், குழந்தைகள் வர வேண்டாம் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். காவல்துறையை திடீர் தடியடி நடத்தியதால் நெரிசல் அதிகரித்தது. சிலர் குண்டர்கள் போல கூட்டத்திற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நிலைமை மோசமடைந்தது. நாங்கள் எந்த குற்றத்திலும் ஈடுபடவில்லை. அரசியல் காரணங்களுக்காக தவறான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என கூறியிருக்காரு. எனவே முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்காரு. அரசு தரப்பிலிருந்து கூறியதாவது பாத்தீங்கன்னா 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் சிலர் சிகிச்சை பெற்று வராங்க. கூட்டத்தை ஏற்பாடு செய்தது ஆனந்த் மற்றும் நிர்மல் குமார். அவர்கள் தலைமறைவாகி விட்டார்கள். 105 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. விசாரணை தொடக்க நிலையிலே உள்ளது. 12 மணிக்கு தலைவரை அழைத்து வந்து இவர்களே அதிக அளவு மக்கள் வருவதை அறிந்திருந்தும் சரியான ஏற்பாடுகள் செய்யவில்லை. மக்கள் மீது போதிய கவனம் செலுத்தப்படவில்லை. நீரிழப்பு மற்றும் கூட்ட நெரிசலால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. முன்ஜாமீன் வழங்கப்பட்டால் விசாரணை தடை உண்டாகும் என தெரிவித்திருக்காங்க. வழக்கை விசாரித்த நீதிபதி ஜோதிராமன் பல முக்கிய கேள்விகளையும் எழுப்பியிருக்காரு. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் என்றால் பொறுப்பு ஏற்க வேண்டுமா? ஏன் அனுமதி 3 மணி முதல் 10 மணி வரை வழங்கப்பட்டிருந்தது? ஏன் 12 மணிக்கு தலைவரை அழைத்து வந்தீர்கள்? காவல்துறை ஏன் நிகழ்வை ரத்து செய்யவில்லை எனவும் கேள்விகள் எழுப்பியிருக்காரு. அதே போல உயிரிழந்தவர்களின் குடும்ப நிலையை நீதிமன்றம் கருத்தில் கொள்கிறது. 41 பேரின் மரணம் மிக கடுமையான விஷயம். பொறுப்பற்ற தன்மையால மக்கள் உயிரிழந்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டிருக்காரு. இதையடுத்து புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல் குமார் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்திருக்காரு. இதனால இருவரும் காவல்துறையால் கைது செய்யப்படும் நிலையும் உருவாகியிருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் அரசியல் மட்டுமின்றி சமூக ரீதியாகவும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோணத்தில் நீதிமன்றம் கடுமையான நிலைப்பாடுகளும் எடுத்து வருகிறது. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருந்தாலும் தற்போதைக்கு அவர்கள் சட்ட வலையில் சிக்கியிருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.